கண்படைப்பு நாடகம். யாரை கண்படைப்பு நாடகம்? செத்து போன அவங்க அப்பா அம்மாவை, செத்து போவதற்காக குரல் கொடுக்கிற இந்த கட்சிகளை, தலித்து மக்களை, தாழ்த்தப்பட்ட இயக்கங்களை, இந்த சமுதாய அமைப்பிலேயே மாற்றத்தை கொண்டு வந்து விடுவோம் என்று மார்கட்டி கொண்டு போராடி கொண்டிருக்கிற இடதுசாரி வலதுசாரி போன்ற கட்சிகளை எல்லாம் கண்துடைப்பதற்காக இந்த விசாரணை நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களே. விசாரணை நடத்தி ஒன்றும் ஆக போறதல்ல. என விசாரிக்கிற விஷயம் என்பது அடிப்படையிலே தவறாக இருக்கின்றது. யார் குற்றவாளியோ அவர்களை மேலதிகாரியை வைத்துக் கொண்டு விசாரிக்க போன என்ன விசாரணை நடக்குங்க? ஏன் ஜெயலலிதா பெங்களூர்ல நடத்தணும்? ஏன் தமிழ்நாட்டிலே ஏன் நடத்த வேண்டாம் சொன்னோம்? தமிழ்நாட்டில் அவங்கதான் முதல்வர். அவங்க தலைமையில் இருக்கிற அரசாங்கத்திலேயே விசாரணை நடத்தினால் நீதிமன்றம் நீதிபதி வாய் கொளரும். வாயிலிருந்து உண்மை வராது, எழுத்து வராது, பேச்சு வராது, சத்தம் தான் வரும், காத்து தான் வரும். அதனாலதான் அதிகாரிகளை மனு போட்டு இங்க விசாரணை பண்ணக்கூடாது. அம்மாவை கண்டா பயமா இருக்குது. அம்மாவை கண்டு யாராவது பயப்படுவாங்களா? ஆனா இந்த அம்மாவை கண்டு பயந்தாங்க எல்லாருமே. அதனால விசாரணை பெங்களூர்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எஸ்பி செந்தில்குமார் தான் இந்த தற்கொலைக்கு காரணம் என்று பாதிக்கப்பட்ட அந்த டிஎஸ்பி அப்பாவே குற்றம் சாட்டும் போது அதை விட என்ன வேணும்? சாதாரண ஒரு வழக்கு விசாரணைக்கு போனா என்ன செய்வாங்க? யாரு மீது சந்தேகப்படுகிறீர்கள் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கேட்பாங்க. பாதிக்கப்பட்டவர்களை கேட்பார்கள். அவர்கள் கொள்வதை எடுத்துக்கொள்ள அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்வதன் படி குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? டிஎஸ்பி அப்பா சொல்லுகிறார், நிச்சயமாக என் மகள் மரணத்துக்கு பின்னால் எஸ்பி செந்தில்குமார் தான் இருந்தார் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லிருக்காரு? அந்த எஸ்பியோடு சேர்ந்து பயிற்சிக்கு வந்து வேலைக்கு வந்த அவங்க பேர் என்ன, திலகவதியா சிவகாமியை, அந்த அதிகாரி தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த அம்மா போய் விசாரணை பண்ண என்ன நடக்கும்? என்ன விசாரணை பண்ண முடியும்? என்னதான் கேட்பாங்க தெரியுமா? எப்படி ஐயா முடிக்கணும் கேட்ட, நீங்க சொல்லுங்க, நான் அப்படி முடிச்சிடுறேன். உங்க மனம் கோணாமல், உங்கள் புகழ் கோணாமல், உங்களுக்கு எந்த பாதிப்பு வராமல், அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது கண் துடைக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும். அதைத்தான் என் வேலையை வந்திருக்க செய்துடுறேன். இன்னைக்கு பேர் அமெரிக்காக்காரன் சொன்னா முன்னதான் 1.5 லட்சம் பேரை கொண்டான் தமிழர்களை. 1.5 லட்சம் பேர் கொண்டவனுக்கு விசாரணை எப்படா பண்றான்னா இன்னைக்கு பண்றான், நாளைக்கு பண்றான், நாளைக்கு பண்றான்னா 2009 கொலை நடந்தது. 2015 முடிஞ்சு போச்சு. இப்ப அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான்னா, கொலை பண்ணத நேரா போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க. சேனல் போஸ்டரை அனைத்து போட்டோகள் நடந்தது. இசைப்பிரியாவுடைய செய்தி வாசிப்பாளர் இசைப்பிரியுடைய மரணத்தை அப்படியே படம் எடுத்து காட்டினார்கள். இவ்வளவு போட்டோ எடுத்தது யாருன்னா அமெரிக்காவும் லண்டனும் தான். அவ்வளவு போட்டோ ஆதாரமும் இவ்வளவு பெரிய கண்கூடான உண்மைகளும் சாட்சிகளும் இருந்தும் கூட விசாரணை என்ன ஆச்சு தெரியுமா? 1.5 லட்சம் பேர் விசாரணையும் யாரு கொலை செய்தானா அவனே போய் விசாரிச்சு முடிவு பண்ண வேண்டியதான். முடிஞ்சு போச்சா? 1.5 லட்சம் பேர் விசாரணை, கொல்லவனுக்கே விசாரணை அவன் தான் பண்ணிட்டான். யாரு குற்றம் பண்ணானோ, யாரு கொலை செய்தானோ அந்த அரசாங்கமே அங்கேயே நீதிமன்றத்தை அமைத்து விசாரிக்கணுமா? இதுதான் அமெரிக்கா சொல்ற நீதி. அந்த நீதிக்கு ஏற்பதான் இந்த அம்மா நீதி. யார் செந்தில்குமார் எஸ்பி தான் குற்றவாளி என்றால் அவரே விசாரிச்சு முடிவு சொல்லட்டும். ஆக இந்த விசாரணை நாடகத்தை மக்கள் நம்ப போவது அல்ல, நம்ப மாட்டார்கள். அதுபோல சிபிஐ விசாரித்தாலும் உண்மை வராது. ஏனென்று சொன்னால் இங்கே விசாரணை அல்ல முக்கியம். இந்த அரசாங்கம், இந்த அமைப்பு